அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த பதிவில் ஜீவசமாதி அடைந்த ஒரு சித்தரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்தர் யார், இவருடைய பூர்வீகம் எது, இந்த ஜீவசமாதி அமைந்திருக்கும் இடம் எங்கே இருக்குது, இவர் இந்த இடத்திற்கு எப்படி வந்தடைந்தார் போன்று பல்வேறு விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அனைவரும் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சித்தருடைய பெயர் முத்துசாமி சித்தர். இவருடைய பூர்வீகம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியை சேர்ந்தவர் அப்படின்ட்டு கருதப்படுகிறது. முத்துசாமி சித்தருக்கு சிறு வயது முதலேயே முருகப்பெருமானின் அருள் பெற்றவர் அப்படின்றதுனால இவர் ஒரு பாத யாத்திரையை மேற்கொள்கிறார். இவருடைய யாத்திரை வட இந்தியா முழுவதுமாக முடித்த பிறகு இவர் தமிழகத்திற்கு வந்தடைகிறார். தமிழகத்திற்கு வந்தடைந்த இடமே செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே இருக்க பெரும்பேறு கண்டிகை. இந்த தலத்திற்கு வந்தடைந்து இந்த தலத்தில் இருக்கும் மலை உச்சியில் இவர் தவம் புரிகிறார். இத்தனை ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 4 ஆண்டு காலங்கள் இவர் தவம் புரியும் பொழுது இவருக்கு ஒரு கனவு வருகிறது. கனவு அப்படின்னோடனே எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக அவருடைய கனவில் முருகர் தான் வந்திருப்பார். முருகர் குழந்தை வடிவமாக இவருடைய கனவில் காட்சி கொடுத்து அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எனக்கு ஒரு திருத்தலத்தை இங்கே ஏற்படுத்தி கொடு, எனக்கு ஒரு கோவிலை எழுப்ப வேண்டும் அப்படின்ட்டு இவர் கனவுல முருகர் சொல்லும் பொழுது சித்தருக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. சிறிது காலத்தில் சித்தரும் அங்கே ஒரு வேல் வைத்து வழிபாட்டை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன வேல் ஆயுதத்தை வைத்து தான் முதலாக இங்கே வழிபாடை தொடங்குறாங்க. அதற்கு ஊர் மக்கள் ஒத்துழைப்பும் சித்தருக்கு பெருமளவு கிடைக்கிறது. சித்தரும் அந்த மலைகளை எல்லாம் சீர் செய்து, கற்கள் பாறைகள் எல்லாமே சீர் செய்து அங்கு ஒரு சிறிய கொட்டகை அமைத்து அதில் ஒரு சின்ன முருகர் சிலையை வைத்து சின்ன ஒரு கோவிலை எழுப்புகிறார். இது வெயில் நாளில் கீற்று கொட்டைகள் எல்லாமே தாங்கும், ஆனால் மழை நாளில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ பெரும் காற்று மழை அந்த நேரத்தில் அந்த கீற்று கொட்டைகள் எல்லாமே விழுந்துருச்சு. அப்போது சித்தர் இங்கே ஒரு சிறிய ஆலயமாவது நாம் எழுப்ப வேண்டும் அப்படின்ட்டு மனதில் ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டு அங்கே இருக்கும் ஊர் மக்களுடைய உதவியால் அவர்கள் கொடுக்கும் காணிக்கையால் ஒரு சின்ன ஆலயத்தை அங்கே எழுப்புறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர் இந்த ஆலயம் எழுப்புவதற்காக நன்கொடைக்காக யாரிடமும் அவர் கையேந்தியதே கிடையாது. இது ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். பிறகு அங்கே ஆலயம் எழுப்பிட்டாங்க. சிறிது காலம் கழித்து அந்த ஆலயத்திற்கு காஞ்சி பெரியவா வரார். அவர் வந்தபொழுது அங்கே இருக்க அந்த முருகர் சிலையை பார்த்து, இந்த முருகர் சிலை பழனியில் இருக்கார் பார்த்திங்களா, பால தண்டாயுதபாணி, அவரை போலவே இவரும் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த திருத்தலத்திற்கு இட்ட பெயர் நடு பழனி. இதற்கு இன்னொரு பெயர் காரணமும் சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட பழனிக்கும் நடுவில் இருக்கிறதுனால நடுபழனி அப்படின்னும் பெயர் பெற்றது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்படி முத்துசுவாமி சித்தரின் 50 ஆண்டு கால உழைப்பில் உருவானது தான் இந்த நடுபழனி திருக்கோவில். மூலவர் சிலை ஒரு சின்ன முருகர். என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரகத பச்சை கல்லால் ஆன பாலதண்டாயுதபாணி இங்கே இருக்கார் நடுபழனி திருத்தலத்தில். இதுதான் இங்கே ரொம்பவே விசேஷம். இந்த கோவில் உருவாக காரணமாக இருந்த சித்தருடைய ஜீவ சமாதியும் இங்கே அமைந்திருக்கு. கோவிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவருடைய சின்ன மணிமண்டபம் அழகாக இங்கே இருக்குது. முத்துசுவாமி சித்தரை நாடி வரும் பக்தர்களுக்கு அவர்களுக்கு ஏற்படும் நோய், கஷ்டம், இல்லை ஆபத்து எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு திருநீர் மூலியமாக மட்டுமே காத்தருளியுள்ளார். சித்தர் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த சித்தர். முருகனுடைய முழு ஆசி பெற்ற இந்த முத்துசுவாமி சித்தருடைய ஜீவ சமாதி இங்கே இருக்கும் மரகத பச்சை கல்லால் ஆன பால தண்டாயுதபாணி, அதே போல் மலேசியாவில் அமைந்திருக்கும் 10 மலை முருகர் போல இங்கேயும் 45 அடி உள்ள முருகர் சிலை கடந்த 2022ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் பண்ணும்பொழுது பிரதிஷ்டை பண்ணாங்க. இதை எல்லாமே பக்தர்கள் அனைவரும் ஒரு முறையாவது இந்த திருத்தலத்திற்கு நீங்கள் இங்கே இவங்களுடைய ஆசி எல்லாம் பெற்று செல்ல வேண்டும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறோம். இந்த ஆலயத்தில் முருகருக்குன்னு உகந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். கிருத்திகை, சஷ்டி விரதம், பங்குனி உத்திரம், தைப்பூசம், அப்புறமா சித்தருக்கு செய்யப்படும் குரு பூஜை, இது எல்லாமே இங்கே விசேஷம். இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நன்றி.